வணக்கம். கந்தர் அனுபூதியில் 12வது பாடலுங்க. செம்மான் மகளை திருடும் திருடன். செம்மான் மகளை திருடும் திருடன். பெம்மான் முருகன் பிறவான் இரவான். முருகனை பற்றி சொல்கிறார். அவன் எப்படிப்பட்டவன்? செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான். சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. இதான் இந்த பாடல். செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான். சும்மாயிரு சொல்லற என்றலுமே, சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. சும்மாயிரு ஒன்று, சொல்லற ஒன்று. இந்த ரெண்டு என்ன? ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன். இந்த உடம்பு சலனமின்றி கிடப்பது காஷ்ட மௌனம். உடம்பை அப்படியே போடணும். இரவில் நம்ம தூங்குறோம் இல்லையா, அதான் காஷ்ட மௌனம். நீங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் உங்கள் மனசு சுற்றிக்கிட்டு இருக்கும். உடம்பு மட்டும்தான் பெட்டுக்கிடனாக இருக்கும். அது காஷ்ட மௌனம். அடுத்து வாங் மௌனம். பேசா மௌனியாக இருத்தல் வாங் மௌனம். ஐம்பெரும் பொறிகளில் இந்த வாய்க்கு பூட்டு போட்டு பேசாமல் இருந்தது மௌன விரதம். அதான் வாங் மௌனம். இது ரெண்டையும் நம்ம பழகணும். இது தவத்தில் முதல் படி. இது என்னன்னா, நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் உடம்பு எப்படி பெட்கடனா ரெஸ்ட்டில் இருக்குதோ அதே மாதிரி நீங்கள் முழித்து இருக்கும் பொழுதும் செய்ய பழக வேண்டும். உடம்பை ஓய்வியாக போட வேண்டும். வாயை கட்டி மௌனியாக இருக்க வேண்டும், வாங் மௌனம். இந்த ரெண்டுலையும் நீங்கள் பலகாலம் பயிற்சி எடுத்து இறைவனையை நினைத்து கொண்டிருந்தால் இறைவன் ஞான குருவாக வெளிப்பட்டு மனோமௌனம் என்ற 3வது மௌனத்தை அவன்தான் அருள முடியும். அதான் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி. நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது உங்கள் மனசு தூங்கலை, அது பாட்டுக்கு அளவாஞ்சி அங்கே இங்கெல்லாம் போய்கிட்டு இருக்கும், என்னத்தையெல்லாமும் நினச்சிக்கிட்டு இருக்கும், கற்பனை பண்ணிக்கிட்டுலாம் இருக்கும். நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது என்னென்ன நனவில் செய்ய முடியலையோ அதுக்கப்புறம் கனவுல செஞ்சுருவீங்க இல்லையா? அப்போ உங்கள் மனசு ஓடிக்கிட்டே இருக்குது. மனசு அன்ரெஸ்டாக இருக்குது தூங்கிட்டு இருக்கும்போது. நீங்கள் தூக்கத்திலேயே பேசுவீங்க, சாப்பிடுவீங்க, எல்லாம் செய்வீங்க. அதெல்லாம் எப்படி? அது உங்கள் சூக்கும உடம்பு செய்யுதுங்க, வேற ஒன்றும் முடியாது. ஸ்தூல உடம்பு மாதிரியே சூக்கும உடம்புன்னு ஒரு லேயர் இருக்குது. அதைத்தான் நீங்கள் கனவு காண்டுகிட்டு இருக்கும்போது அது கனவுலேயே ஆடும், பாடும், சாப்பிடும், எல்லாம் செய்யும், பேசும், எல்லாம் செய்யும், மனம் போன வழியெல்லாம் போகும். அப்போ இந்த 2 மௌனத்தையும் நீங்கள் முதல்ல பழகுனீங்கன்னா தான் அந்த மனோமௌனம் சித்திக்கும். அது ஆண்டவன் அருளால் தான் வரும். ஆண்டவன் அருளால் திருமூலருக்கு வந்தது, ஆண்டவன் அருளால் அருணகிரிநாதருக்கு வந்தது, ஆண்டவன் அருளால் 63 நாயன்மார்களுக்கு வந்தது. அதுக்கு அவனுடைய அருள் வேண்டும். அருணகிரிநாதருக்கு அப்படி ஒரு ஞானம் வந்தது தான் அவர் சொல்கிறாரு. சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. சும்மாயிரு, நாம் காஷ்ட மௌனமாக உடம்புக்கு ஓய்வு கொடுத்திருந்தேன். சொல்லற வார்த்தைகள் பேசாமல் வாய்க்கு பூட்டு போட்டு மௌன விரதமாக இருந்தேன். இந்த ரெண்டையும் நான் பழகி இறைவனை தியானித்து கொண்டிருக்கும் பொழுதே என்ன ஆச்சரியம், தானாகவே எனக்கு பொருள் ஒன்றும் அறிந்திலனே என்னுமாறு என்னுடைய மனசை ஒன்றும் அறியாதவனாக ஒரு பக்கம் செய்யாதவனாக செய்துவிட்டாய். பொருள் ஒன்றும் அறிந்திலனே என்றால் அந்த மனம் வேறு எதையும் நினைக்கவில்லை, முருகனை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தது. அந்த மாதிரி செய்து விட்டான் முருகன். அருணகிரிநாதருக்கு அப்படி செஞ்சிருக்கிறார். இந்த பாடலை ஏன் அவர் நமக்கு சொல்றாரு? நமக்கும் முருகன் செய்வான். அதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். முதல்ல நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் மாதிரியே நனவு நிலையிலும் உங்கள் உடம்பை
ஓய்வு கொடுக்க பழக வேண்டும். மௌனமாக இருக்க வேண்டும். எவ்வளவு அத்தியாவசிய தேவைக்கு பேச வேண்டுமோ அதுதான் பேசணும். வளான்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இதுதான் இறை இன்பத்தை பெறுவதற்குரிய எளிய வழிகளை இதில் சொல்கிறாரு. அவருக்கு கிடைச்சது. திருமந்திரமும் இதை சொல்லியிருக்கு. தூங்கிக் கண்டார் சிவலோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கொண்டார் சிவபோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கொண்டார் சிவ யோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கொண்டார் நிலை சொல்வது எவ்வாறே. இப்படி இந்த காஷ்ட மௌனம், வாங் மௌனம், மனோமௌனம் அடைந்தவர்கள் தான் தூங்கியவர்கள் என்று அர்த்தம். தூங்கிக் கண்டார் சிவலோகமும் தம்முள்ளே, அவங்க சிவலோகத்தையே பார்ப்பார்கள். தூங்கிக் கொண்டார் சிவயோகமும் தம்முள்ளே, அவங்களுக்கு சிவயோகம் சித்திக்கும். தூங்கிக் கொண்டார் சிவபோகமும் தம்முள்ளே, சிவ இன்பத்தை அவங்க அனுபவிக்க முடியும். தூங்கிக் கொண்டார் நிலை சொல்வது எவ்வாறு, அதை சொல்ல முடியாது. அனுபவிக்கத்தான் முடியும்னு சொல்லி திருமந்திரமும் சொல்லுது. அதைத்தான் இவர் அருணகிரிநாதர் சொல்றாரு. சும்மாயிரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்துள்ளனே, புறப்பொருள்கள் எதையுமே அறியாம நேரடியாக முருகனை பற்றி மட்டும், அந்த இறையை பற்றி மட்டுமே அறிந்து கொள்ளக்கூடிய இன்பத்தை நான் பெற்றுவிட்டேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்டவன் எப்படிப்பட்ட முருகனுடைய இன்பத்தை அறிந்து கொண்டேன்? செம்மான் மகளை திருடும் திருடன். செம்மான் மகள் மான் வயிற்றில் பிறந்தவள் வள்ளி. மான் வயிற்றில் பிறந்து வள்ளி கொடிக்கு அருகில் கிடந்தாள். அந்த செம்மான் லட்சுமியினுடைய அம்சம். அப்போ லட்சுமியினுடைய மகள் தான் வள்ளி. அந்த வள்ளியை நேரடியாக முருகனா சென்று போயிருந்தாவா முருகனைத்தான் அடையணும்னு குறிக்கோளாக இருக்கா, உடனே சேர்ந்திருப்பாள். ஆனால் அலைகளா விளையாட்டுடைய முருகன் என்ன செஞ்சான்? நேரடியாக முருகன் மாதிரி போகாமல் பல்வேறு வேடங்களில் போய் அவளை தானாகவே தேடி அலைந்தான். யாருக்கும் தெரியாமல் கவர்ந்து கொண்டான். யாருக்கும் தெரியாமல் ஒரு பொருளை எடுத்தால் திருடன் தானே. அதான் செம்மான் மகளை திருடும் திருடன். செம்மான் மகளை திருடும் திருடன். மான் வயிற்றில் பிறந்த லட்சுமி அம்சமான வள்ளியை யாரும் அறியாமல் தூக்கி கொண்டவன், ஏற்றுக்கொண்டவன். செம்மான் மகளை திருடும் திருடன். அவன் மிகப்பெரியவன். பெம்மான் பிறவான் இரவான். அவன் பிறப்பும் இறப்பும் இல்லாதவன். அதை மேலே தெரிஞ்சுக்கிடுங்க. சிவனுடைய அம்சங்கிறத இங்கே வெளிப்படுத்துகிறாரு. சிவனுடைய அம்சம். சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவன். சிவனே ஆகாய வடிவவன், எல்லை இல்லாதவன். அதான் சிதம்பர ரகசியம். அந்த ஆகாய வடிவமுள்ள சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளாக வந்தவன். அது நெருப்பினுடைய அம்சம். முதல்ல வாயு பகவான் தூக்கி கொண்டு சென்றார். அவனால் தூக்கி கொண்டு செல்ல முடியவில்லை. கங்கையிடம் கொடுத்தார். வாயு சம்பந்தப்பட்டிருக்கிறார். பிறகு கங்கை என்ற நீர் சம்பந்தப்பட்டிருக்கிறது. சரவண பொய்கையில் வளர்ந்தார். பார்வதி தேவி நிலத்தில் இருந்து கட்டி அழைத்தால் நிலம் சம்பந்தப்பட்டிருக்கிறது. அப்போ ஐம்பூதங்களும் இணைந்து ஐம்பூதங்களின் சக்தியும் உடைய சிவனிடமிருந்து தோன்றியவன், சிவனுடைய அம்சமானவன் முருகன். அவன் பிறக்கவில்லை, இறக்கவில்லை, இறைவன் என்கிறத சொல்றாரு. திருமந்திரத்திலே அதான் சொல்லுது. எந்தை பிரானுக்கு 2-3 வட்டமாய் தந்தை கண்முன்னே சண்முகம் தோன்றலால் கந்தன் சுவாமி கலந்தங்கு இருத்தலால் மைந்தன் இவன் என்று மாட்டிக்கொள்ளீரே. முருகனை போய் சிவனோட பிள்ளைன்னு சொல்லாதீங்க. அவனே சிவனே, முருகனே சிவன் தான் அப்படின்னு சொல்றாரு. அதைத்தான் இந்த பாட்டில் சொல்றாரு. செம்மான் மகளை திருடும் திருடன். பெம்மான் முருகன் பிறவான் இரவான். அவன் எனக்கு என்னதெல்லாம் அளித்தான்? சும்மாயிரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்துலனே. நான் காஷ்ட மௌனம், வாங் மௌனம் என்று சொல்லக்கூடிய உடலை அசையாமல் வைத்திருந்து வார்த்தை பேசாமல் இருக்க விரதத்தை எல்லாம் மேற்கொண்டு இருந்த காலத்தில் தானாகவே ஓடி என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு அந்த மனோமௌனத்தை அளித்து இறையை எனக்கு உணர்த்தியவன். அவன் செம்மான் வயிற்றில் பிறந்த வள்ளிக்கொடிக்கு அருகில் கிடந்த வள்ளியை யாரும் அறியாமல் கவர்ந்து கொண்டவன், மிக பெரியவன். அவன் பிறப்பும் இல்லாதவன், பிறப்பிலி, பேரருளாளன். அவன் சிவனே, சிவனுடைய அம்சமே அவன். அத்தகையவன் எனக்கு இந்த பேரை அளித்தான்.
உங்களுக்கும் அளிப்பான் என்பது தாற்பயம். அப்போ இந்த பாடலை பாடி வந்தால் நாமும் அந்த மனோமௌனம் என்ற நிலையை அடைய முடியும். இறைவன் நமக்கு அதை அளிப்பார். இந்த மனோமௌனம் மட்டும் நம்மதான் கிடைக்கக்கூடியது அல்ல, பெறக்கூடியது அல்ல, இறைவன் தரக்கூடியது. அதற்கு நீ செய்ய வேண்டியது முதல்ல தியானம் இருக்க வேண்டும். தூங்கிக் கொண்டார் சிவலோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் சிவ யோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கொண்டார் சிவபோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கொண்டார் நிலை சொல்வது எவ்வாறு சொல்லி தூக்கமாக இருக்க வேண்டும். தூக்கமாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய உடம்பை அசையாது வைத்திருக்க வேண்டும், பேசாது இருக்க வேண்டும், தியானித்திருக்க வேண்டும், இறையை நினைத்து கொண்டிருக்க வேண்டும். இப்படி நினைத்து கொண்டிருந்தால் மனோமௌனம் என்ற நிலையை அவன் உனக்கு அருள்வான் என்பது இந்த பாடலினுடைய பொருள். இந்த பாடலை இடையறாது பயின்று வந்தால் நாமும் இறை இன்பத்தை அனுபவிக்க முடியும் என்பது தாற்பயம். செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான், சும்மாயிரு சொல்லற என்றலுமே, அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே என்பது பாடல். நன்றி.